என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. அப்பொழுது நான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோராகின் புத்திரர்கள், லேவியின் புத்திரர்கள், கோராகின் கூட்டத்தார் சொல்றாங்க, இவரை மட்டும் ஊழியக்காரரா இருக்காரு, இவர் மட்டும் நீதிமான் என்று சொல்லுகிறீங்க, இந்த லேவியின் புத்திரர் மாத்திரம்தான் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்றீங்க, இந்த லேவியின் கூட்டத்தார் மாத்திரம்தான் ரொம்ப விசேஷமான ஆளுன்னு சொல்றீங்க, நாங்கள் எல்லாம் சரியில்லாத விசுவாசியா, நாங்கள் எல்லாம் சரியில்லாத ஆட்களா, நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே என்று முறுமுறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கோராகின் கூட்டம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், முன்குறிக்கப்பட்ட அநேகர், இங்கே வேதம் சொல்லுகிறது எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த லேவியின் கோத்திரத்தார். ஹல்லேலூயா. வேர்பிரிக்கப்பட்டவர்களுக்குள்ளே வேர்பிரிக்கப்பட்டவர்கள் இந்த லேவியின் கோத்திரத்தார். ஹல்லேலூயா. ஒரு மரம் வளர்றதுக்கு சல்லி வேறு 40 வேர் இருக்கலாம். எத்தனை வேறு? சல்லி வேறு 40 வேர் இருக்கலாம். ஆனா ஆணி வேறு ஒண்ணுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆழமான வேறு ஒண்ணுதான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மரம் அங்க நிற்கும், அதனுடைய வேர் பக்கத்துல நீர் தடாகம் எங்க இருக்கோ பூமிக்கு அடியிலேயே போய் அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீரை உரியத்தக்க, பூமியின் ஆழத்தில் இருந்த நீரை உரியத்தக்க வல்லமை உள்ளது அந்த வேருக்கு. ஹல்லேலூயா. இப்ப சல்லி வேரெல்லாம் பார்த்து சொல்லிச்சு, அந்த ஆணி வேருக்கு மட்டும் இத்தனை பௌசா, இத்தனை பகுமானமா, இத்தனை காரியமா என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 12 கோத்திரத்தாருக்குள்ளே இந்த கோராகின் புத்திரர்கள் சொன்னார்கள், கோராகின் கூட்டத்தார் சொன்னாங்க, லேவியின் கோத்திரத்தாருக்கு மாத்திரம் ஏன் இத்தனை மதிப்பு, இத்தனை மரியாதை, அவர்களை மாத்திரம் ஏன் சபை முக்கியத்துவம் படுத்துகிறது, அவர்களை மாத்திரம் ஏன் ஆண்டவருடைய ராஜ்ய பணியில முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு மாத்திரம் ஏன் இத்தனை மதிப்பு, இத்தனை மரியாதை, இத்தனை காரியங்கள், எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அது அவன் மேல நான் வச்ச கிருபை, அது அவன் மேல நான் வச்ச இரக்கம், அது நான் அவன் மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. சபையில 40 விசுவாசி, 400 விசுவாசி இருக்கலாம். இந்த 400 பேரையும் ஒரே மாதிரி நடத்தல. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்குள்ளே கர்த்தர் உன்னை முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டினா போதும். ஹல்லேலூயா. நீ எல்லா விசுவாசியை போல இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அதிலும் விசேஷித்தமானவனாய் இருக்க உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கை, நீ எல்லா கழுதையை போல அல்ல. 1000 கழுதை அந்த ஊர்ல இருந்துச்சு, ஒரு கழுதையை தான் தேடி வந்தார். ஹல்லேலூயா. 1000 ரெவன்யூ ஆபீசர் அங்க இருந்தான், அவனை தேடி போகல, ஒரு சகையை தான் கர்த்தர் தேடி போனார். சபையில 1000 விசுவாசி இருந்தாங்க, 1000 பேரையும் தெரிந்து கொள்ளல. 1000த்துல ஒரு சிலர், ஒரு கூட்டத்தை மாத்திரம் கர்த்தர் தனக்கென்று, தன்னுடைய ஊழியத்திற்கென்று, தன்னுடைய ராஜ்ய பணிக்கென்று, தன்னுடைய நாமத்தை, புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் ஒரு சிறு கூட்டம். இப்ப கோராகின் புத்திரர்கள் லேவியின் புத்திரரை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன இவ்வளவு மதிப்பு, உங்களுக்கு மட்டும் என்ன இவ்வளவு மரியாதை, உங்களுக்கு மட்டும் என்ன இவ்வளவு காரியங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், அவன் மேல வைத்திருக்க அபிஷேகம் வேற, அவன் மேல வச்சிருக்கிற கிருபை வேற, அவன் மேல வச்சிருக்கிற இரக்கம் வேற, அவன் மேல வச்சிருக்கிற அன்பு வேற. அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, அந்த லேவியின் புத்திரர்கள் மாத்திரம் தப்பு பண்ணலையா, அவர்கள் மாத்திரம், அவங்களை எங்களை மாதிரி தானே சாப்பாடு சாப்பிடுறான், அவர்களை எங்களை போலதான உடை கொடுக்கிறான், அவர்களை எங்களை போலதான இந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்துகிறான், அவர்களும் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அது எனக்கு அவனுக்கு உள்ளது. ஆனா உன்னை அழைத்த அழைப்புல நீ சரியா நட. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? வாசிங்க முதல்ல. அப்பொழுது நான் தெரிந்து கொள்வதை போல் துளிர்க்கும்.
அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். சொன்னார். எல்லாரும் வம்சத்தின்படி 12 கோல்களை அவனிடத்திலே கொடுத்தார்கள். ஆரோனுடைய கோல்களும் அவர்களுடைய கோல்களோட கூட இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த கோல்களை வைத்தான். விடியற் காலம் வந்து பார்த்த பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியின் கோத்திரத்தாருடைய கோல் துளிர்த்திருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த கூட்டத்துக்குள்ளே பிரித்தெடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எல்லா கூட்டத்தை போல உன்னை அழைக்கல. இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறு கூட்டத்தின் மத்தியிலே உன்னை முதன்மையான ஒரு மனுஷனாய் கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அவருக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதை ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையில் ஆயத்தமாவாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது மகா பயங்கரமாய். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ஒண்ணு அவரை செலக்ட் பண்ணல. இயேசுவை வாழ்க்கையில வேணும், இயேசுவை பின்பற்றணும்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணல. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். கையை கொண்டு வந்திருந்தா மட்டும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் எப்படியே பிரசங்கத்தை கேட்டு போய் நல்ல சிக்கனை வாங்கி மட்டனை வாங்கி சமைச்சு நல்ல மொச்சு சாப்பிட்டு தூங்காதபடிக்கு கனி கொடுப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்கும்படிக்கும் உங்கள் கனி இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிரசங்கத்தை கேட்டோம், கழுதைக்கு வந்த வாழ்வுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏதோ சகையினுடைய கில்ட்டிப்பில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார், போயிட்டோம். இந்த சபையில இத்தனை கூட்டத்தின் மத்தியில என்னையே தான் ஆண்டவர் முக்கியமா வச்சிருக்காருன்னு நானா பீத்திக்கிட்டு போயிடாம இதை கேட்டுட்டு நீ அப்படியே மக்கி போயிடாம நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.